அந்த விழாவில் அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? தயவு செஞ்சு சொல்லுங்கள். அது என்ன கதா காலட்சேபமா? மியூசிக் அகாடமியில் இந்த டிசம்பர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் சங்கீத சீசன் வரும். அந்த மாதிரி அது வந்து சங்கீத சீசன். அது என்ன இலக்கிய நிகழ்ச்சியா இல்லை சினிமா நிகழ்ச்சியா? ஆதவ அர்ஜுனாவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கடுமையான போர்க்குரல்கள்லாம் ஒரு சில இடங்களில் எழும்புனதை பார்க்க முடியும். விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 6 மாத காலம் அவரை வந்து இடைநீக்கம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாரு. திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த நீக்கத்தை நம்ம பார்க்கிறதா? கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகம்? திமுகவின் அழுத்தம் இல்லைன்னா ஆதவ அர்ஜுனாவை நீக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை வெளிப்படையாக அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைக்காதீங்க, மேலும் கசப்புணர்வு தான் அதிகரிக்கும். நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் அது உண்மை என்று தான் சொல்லுவார்கள். குறிப்பாக விசிகா தொண்டர்களே அவர் சொன்னதில் ஃபேக்சுவலாக அது கரெக்டாக அப்படின்னா உண்மை தான், கரெக்டாக தான் சொல்லுவாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை பார்க்கணும். கூட்டணியில் இது பேசிட்டு அவர் விசிகாவில் தொடர்றதும் கூட்டணியில் விசிகா தொடர்றதும் ரெண்டும் நடக்காது. அது வாய்ப்பு இல்லை. அதனால தான் இன்றைக்கி கட்சியை விட்டு நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியமாக மன்னராட்சி இல்லை. குடும்ப அரசியலும் சினிமா துறையை ஒரு குடும்பம் கட்டுப்படுத்துறதுன்றதும் 2006 திமுக மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் தாண்டி மன்னராட்சினே அவர் பேசுகிறார். அதை பேசின பிறகு அந்த கூட்டணியில் இருக்க முடியாது. அது புரியுது. பேசுகிற அளவுக்கு தைரியம் அவருக்கு வந்து சும்மா வந்துருமா? திருமாவோட மறைமுக ஆசீர்வாதம் எல்லாம் வருமா? அதை யாராவது நம்புவாங்களா? திரும்ப வெளியில் போனால் பர்செப்ஷன் வாரில் திமுக தோற்றுரும். அதனால தான் அவங்க இவ்வளோ நடந்த பிறகு விசிக உள்ளே வைக்கணும் விரும்புகிறாங்க. ஆனால் இது அளவு கடந்து போகுது அவங்க பார்வையில். அதனால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுகவோட நிர்பந்தத்துக்கு திரும்ப மீண்டும் அடி பண்ணிக்கிறார். கடந்த 5 மாதத்தில் இது 3வது ரவுண்டு திமுக ஜெயிச்சிருக்கு. சாராய சாவலுக்கு முழுக்க காரணம் திமுக அரசு. அந்த கட்சியை மதுவிலக்கு மாநாட்டில் கலந்து போனால் அதை திருமாவில் தடுக்க முடியல. அது திருமாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த மாநாடு அப்படியே திமுக ஹைஜாக் பண்ணி மோடி தான் காரணம்னு திருப்பி விட்டாங்க. ஊர்த்த மதிகொண்ட ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அப்படித்தான் செய்திருக்கேன். உணரணும். விஜயை கூப்பிடுறாங்கன்னா விகடன் குழுமம் விஷமம் செய்யுதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக விஜய் விகடன் குழுமம் விஷமம் தான் பண்ணியிருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் அதை பண்ணுறதுக்கு உரிமை அவனுக்கு உண்டு. கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு உரிமை இருக்குது. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு விகடன் குழுமத்துக்கோ தினமலருக்கோ திமுகோ அண்ணா திமுக எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எத்தனை கட்சியை கலைஞர் உடைச்சிருக்காரு, எத்தனை கூட்டணியை கலைஞர் உடைச்சிருக்காரு. விஜயோட அரசியல் இந்த பாதையில் தான் போவோம். இந்த நேரத்தில் ஒரு மேடையை விஜயோட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா அதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது அப்பயே நீங்கள் உணர்ந்துருக்கணும். இல்லை தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க ஆரம்பிச்சிங்க, கடைசியில் இங்கே வந்து நிற்கிது. இல்லை எதிர்கட்சியினுடைய குரலா இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா பேசுனது தான் இங்கே பிரச்சனையா? எஸ், அதை நீ எதிர்கட்சியாக இருந்துட்டு பேசணும், கூட்டணி கட்சி இருந்துட்டு பேசக்கூடாது. அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தா அந்த வேங்கல் விவகாரத்தெல்லாம் பார்த்து வெக்கி தலை குனிஞ்சிருப்பாரு அப்படின்லாம் 100% கரெக்டுங்க. விஜய் பேசுனது 100% கரெக்டு. ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நன்றாக. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய சமீபத்திய இந்த புத்தக வெளியீட்டு விழா பேச்சுக்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் சரி, பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் சரி, பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்மறை விமர்சனங்களையும் வந்து பெற்றிருக்கு. இந்த விஷயத்தில் வந்து கடுமையான முறையில் இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தின பிறகு வந்து ஆதவ அர்ஜுனாவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கடுமையான போர்க்குரல்கள்லாம் ஒரு சில இடங்களில் எழும்புனதை பார்க்க முடிஞ்சுது. அதனுடைய வெளிப்பாடாக இன்று வந்து விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 6 மாத காலம் அவரை வந்து இடைநீக்கம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாரு. திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த நீக்கத்தை நம்ம பார்க்குறதா? கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகம்? திமுகவின் அழுத்தம் இல்லைன்னா ஆதவ அர்ஜுனாவை நீக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை வெளிப்படையாக அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைக்காதீங்க, மேலும் கசப்புணர்வு தான் அதிகரிக்கும். ஏன்னா அவர் பேசினது பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து தொண்டர்களின் குரலை எதிரொலிச்சார்ன்றது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. கட்சி வந்து 2ஆக இருக்குது இன்றைக்கி. பதவியில் இருக்கவங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், அவங்க ஆஃபீஸ் பேரர்ஸில் பெரும்பாலானவங்க, அவங்க வந்து திமுக
ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க ஒரு குரல் எழுப்புகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். சராசரி தொண்டர்கள் மத்தியில் அவர் வந்து நியாயத்தை தானே கேட்குறாரு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறது ஒரு தப்பா அப்படின்ற அந்த குரல் இருக்குது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அன்றைக்கி அவர் விகடன் விழாவில் விஜயை வச்சுட்டு பேசும்போது மன்னராட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, 26ல் தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி, பிறப்பால் முதலமைச்சர் ஆவதை அனுமதிக்க முடியாது, 26 தேர்தலில் அம்பேத்கர் சிந்தனைகளின் துணை கொண்டு மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம்னு பேசினார். அவர் விசிகா உள்ளே இருந்துக்கிட்டு தோழமை திமுகவோட தோழமையில் இருக்கும்போது அப்படி அவர் பேச முடியாது, அது உண்மை. அதன் பிறகு ஆனால் அதுக்கு அடுத்து அவர் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறார். ஆனால் அந்த கருத்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா அந்த கருத்து உண்மை தான். அவர் சொல்லியிருக்கக்கூடாதுன்றது வேணால் நீங்கள் ஏற்றுக்கலாம், அவருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா உண்மை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து உள்நோக்கம். இது தமிழ்நாட்டில் 4000 கோடி சினிமா பிஸ்னஸ் இருக்குது, 4000 crore டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதை ஒரு கம்பெனி அரசியல் துணை கொண்டு கட்டுப்படுத்துதுன்றது உண்மை, எல்லாருக்கும் தெரியும் அது என்னென்னு. மூணாவது 25% தான் நீ ஓட்டை வச்சுக்கிட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இனிமேல் நாங்கள் அதை தட்டி கேட்போங்கிறார். இந்த 3 தான் அவர் சொன்ன பிரதானமான விஷயங்கள். இந்த 3ம் 4வது வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் வேங்கவேல் உட்பட நீதி கிடைக்கல, தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கின்றார். இந்த 4 விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லியிருக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட், கூட்டணியில் இருந்துட்டு அவர் பொது வழியில் அதை சொல்லியிருக்கக்கூடாதுன்றது உண்மை. ஆனால் அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் அது உண்மை என்று தான் சொல்வார்கள். குறிப்பாக விசிகா தொண்டர்களை அவர் சொன்னதில் ஃபேக்சுவலாக அது கரெக்டாக அப்படின்னா உண்மை தான், கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். கூட்டணியில் இது பேசிட்டு அவர் விசிகாவில் தொடர்றதும் கூட்டணியில் விசிகா தொடர்றதும் ரெண்டும் நடக்காது, அது வாய்ப்பு இல்லை. அதனால தான் இன்றைக்கி கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. நீக்கினது கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவர் பேசியதில் வந்து மேம்போக்காக பார்க்கும்போது கட்சிக்கு நலம் பயப்பதாக இருந்தாலும் அதற்கு பிறகு அதை தாண்டி பார்க்கும்போது கட்சியின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கு இப்படிலாம் ரொம்ப சுகர் கோட்டடாக அப்படியே தேனொழுக பேசியிருக்காரு திருமா. கடைசியாக ஒரு இந்த மாதிரி கட்சியிலேருந்து யாரையாவது நீக்கும்போது எல்லா கட்சியிலையுமே என்ன சொல்லுவாங்க, இவருடன் நீக்கப்படுகிறார்ன்றதோட நிறுத்திக்கிறார் திரும்ப. தாண்டி கட்சியுடைய கட்சி கட்டுப்படாமல் அல்லது வந்து இவர் வந்து கட்சியினுடைய விதிகளுக்கு மீறி செயல்பட்டதுனால நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி போடுறாங்க. இல்லை அது நிர்வாகிகள் யாரும் தொடர்புடக்கூடாது. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரினா கடைசி வார்த்தை எதுவாக இருக்குன்னா இதில் கடைசி வார்த்தை நீக்கப்படுகிறார்னு இருக்குது. யூஸ்வலாக கடைசி வார்த்தை எதுவாக இருக்குன்னா இவர் நீக்கப்பட்டவருடன் சோன்ஸோ அவருடன் நிர்வாகிகளோ தொண்டர்களோ எத்தகைய தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் என்னன்றது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கட்சியில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்றும் தொடர முடியாது. இல்லைங்க, கட்சி தொண்டர்கள் யாரும் அவருடன் தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு தான் வழக்கமாக இந்த மாதிரி கட்சியிலேருந்து நீக்கிறவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீ ஒன்றும் கட்சியை விட்டு மொத்தமாக நீக்கல, அவரை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கே விட மறுபடியும் சேர்த்துக்கலாம், இல்லை 6 மாதம் பொறுத்து எலெக்ஷனுக்கு முன்னால் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷன், 1.25 வருஷம். டிசம்பரில் நிற்கிறீங்க, அந்த ஜூனில் சேர்த்துக்கலாம். திடீர்னு விளக்கம் கொடுத்து விளக்கம் எங்களுக்கு ஏற்றுக்குச்சுன்ட்டு ஜனவரி மாதமே கூட சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணலாம். ஆகவே இது நிரந்தர நீக்கம் கிடையாது. இட் வாஸ் நாட் எக்ஸ்பெல்டுன்னுவாங்க. சஸ்பென்ஷன், எக்ஸ்பல்ஷன், டிஸ்மிஸல் 3த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சஸ்பென்ஷன்றது டெம்பரரி தான், எக்ஸ்பெல்டுனா கூட கொஞ்ச நாள் வரைக்கும் தாங்கும். இப்போ 6 மாதம்னு இவங்க சொல்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே அவர் என்ன பதில் கொடுப்பாரு என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி விளக்கம் கேட்டாங்களான்றதை பற்றி அதில் சொல்லலை. அந்த அறிக்கையில் விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பினோம், அவருக்கு பதில் சொல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த டிஸ்மிஸ் நேற்று திரும்ப பேசுனதுக்கு இன்றைக்குமே ஒரு முரண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உயர்மட்ட குழு கூடி முடிவு செய்யும் அப்படின்னு அதோட அர்த்தம் நோட்டீஸ் அனுப்பப்படும். அவர் சொன்னார் நோட்டீஸ் அனுப்பப்படும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நீக்கிட்டோன்றார். நீ நோட்டீஸ் அனுப்புனீங்களா, நோட்டீஸ் அனுப்பாமல் நீக்கினீங்களான்ற ஒரு கேள்வி வருது. நேற்றுக்கு ஒன்று பேசினார், திரும்ப முந்தா நாள் ஒன்று பேசினார், இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கார். முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா ரியாக்ட் பண்ணலை. அவர் தரப்பு வரும்ல, அவர் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்கணும்ல. ஆகவே அதை கேட்கும்போது இந்த பிரச்சனைக்கு இன்னொரு புதிய பரிமாணம் கிடைக்கலாம். யார் இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது? 5 மாதமாக ஆதவ அர்ஜுனாவை பேச அனுமதிச்சது யார்? திரும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் அவர் பேசியிருப்பார். அப்படி நம்ப முடியுமா யாராலையாவது? ஒரு 10ஆம் கிளாஸ் பையனுக்கு கேட்டால் கூட தெரியும். திருமாவோட அனுமதி இல்லாமல் எப்படி பேச முடியும் இதை? நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல், இந்த மாதிரி அப்புறம் வந்து வெள்ளத்தடுப்பு வெள்ளநீர் பணிகளை ஒழுங்காக
வெள்ள நிவாரண பணிகளை ஒழுங்காக நிறைவேற்றலை, வெறும் மத்திய அரசு மட்டும் குறை சொல்ல முடியாது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, இப்படி பேசினாலாம் திமுக அதை மன்னிச்சிடும். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியமாக மன்னராட்சின்றீங்க. குடும்ப அரசியலும் சினிமா துறையை ஒரு குடும்பம் கட்டுப்படுத்துறதுன்றதும் 2006-11 திமுக மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் தாண்டி மன்னராட்சின்னே அவர் பேசுகிறார். அதை பேசின பிறகு அந்த கூட்டணியில் இருக்க முடியாது, அது புரியுது. பேசுகிற அளவுக்கு தைரியம் அவருக்கு வந்து சும்மா வந்துடுமா? திருமாவோட மறைமுக ஆசீர்வாதம் எல்லாம் வருமா? அதை யாராவது நம்புவாங்களா? அப்போ ஏன் வந்து திமுக வந்து வெறும் விசிகாவை கூட்டணியிலேருந்து நீக்காமல் அவர் ஆதவ அர்ஜுனாவை நீக்கினதோட மட்டும் ஏன் திமுக திருப்தி அடையுது? ஏன்னா விசிகா வேணும் அவங்களுக்கு. 3/4% ஓட்டு இருந்தாலும் 1% கீழே தான் ஓட்டு. திருமா வந்து ஒரு கேம் சேஞ்சர். மக்கள் நல கூட்டணி உருவானதுக்கு திருமா தான் காரணம். திருமா வெளியில் போனால் அடுத்து சிபிஎம் போகும். மதிமுக வெளியில் போனால் ஸ்டாலினோ திமுகவை கவலைப்பட முடியாது. ஆனால் திருமா வெளியில் போனால் பர்செப்ஷன் வாரில் திமுக தோற்றுரும். அதனால தான் அவங்க இவ்வளோ நடந்த பிறகும் விசிகாவை உள்ளே வைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இது அளவு கடந்து போகுது அவங்க பார்வையில், அதனால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுகவோட நிர்பந்தத்துக்கு திரும்ப மீண்டும் அடிபணிந்திருக்கிறார். கடந்த 5 மாதத்தில் இது 3வது ரவுண்டு திமுக ஜெயிச்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாடு. மதுவிலக்கு மாநாட்டில் அழையா விருந்தாளியாக திமுக மேடையில் ஏறிச்சு. மதுவிலக்கு மாநாடுன்னு அறிவிக்கும் போது அமெரிக்காவில் இருந்தார் ஸ்டாலின். அமெரிக்காவிலேருந்து திரும்ப வந்தோன்னா அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு பேசி நாங்களும் கலந்துக்கிறோன்ட்டார். கள்ளச்சாராய சாவலுக்கு முழுக்க காரணம் திமுக அரசு. அந்த கட்சியை மதுவிலக்கு மாநாட்டில் கலந்துக்கோன்னா அதை திருமாவளை தடுக்க முடியல. அது திருமாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த மாநாடு அப்படியே திமுக ஹைஜாக் பண்ணி மோடி தான் காரணம்னு திருப்பி விட்டாங்க. 2வது அந்த விஜய் மாநாட்டோட புத்தக வெளிக்கு கலந்து கொள்ளக்கூடாதுன்று கொடுத்த அழுத்தத்தால் திருமா கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார். அது 2வது ரவுண்ட்லேயும் திமுக ஜெயிச்சுது. 3வது ஆதவ அர்ஜுனா பேசின பிறகு கட்சியை விட்டு நீக்கணும்னு கொடுத்த அழுத்தம் 3வது ரவுண்ட்லேயும் திமுக ஜெயிச்சிருக்கு. இப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த விஷயத்தில் வந்து திருமா அவர்கள் விஜய் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்காததுக்கு அவர் ஒரு ரீசனாக சொல்கிறாரு. மெயினாக வந்து நம்ம ஏற்கனவே அது தொடர்பாக பேசியிருக்கோம். தினமலர் நாளிதழில் ஒரு தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. திருமா விஜய் வந்து ஒரே மேடையில் அரசியலில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போகின்ற மாதிரி. அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. நம்ம விவாதிச்சிருக்கோம், பல நேரங்களில் அது விவாதிக்கப்பட்டிருக்கு. இது உள்நோக்கத்தோடு இது பெரிய அளவில் அரசியல் சாயம் பூசினாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டால் தேவையில்லாத அரசியல் சாயம் பூசப்படுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி அவர் நகர்ந்து போகிறார். தன்னுடைய குறைகளுக்கு மற்றவர்கள் மீது அவர் பழி சுமத்துகிறார். முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வருஷத்துனாலே திட்டமிட்ட நிகழ்ச்சி. முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க, அவர் கொடுக்கலன்னா ராகுல் காந்தி ஆஃபீஸை கேட்குறாங்க. அவங்க சரியாக பதில் சொல்லணும்னு விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க. விஜய் அப்ரோச் பண்ணும்போது திரும்ப உஷாராக இருக்கணும், நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்பயே கூர்த்த மதிகொண்ட ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அப்படித்தான் செய்திருப்பார். உணரணும், விஜயை கூப்பிட்றாங்கன்னா விகடன் குழுமம் விஷமம் செய்துன்றதை நீ புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக விகடன் குழுமம் விஷமம் தான் பண்ணியிருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் அதை பண்ணுறதுக்கு உரிமை அவனுக்கு உண்டு. ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு உரிமை இருக்குது. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு விகடன் குழுமத்துக்கோ தினமலருக்கோ பிஜேபிக்கோ அதிமுக எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எத்தனை கட்சியை கலைஞர் உடைச்சிருக்காரு, எத்தனை கூட்டணியை கலைஞர் உடைச்சிருக்காரு. அதுதான் அரசியல். இதில் எதுக்கு புலம்பல்? எதுக்கு புலம்புறாங்க? எங்கள் கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு உங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னு அதை பற்றி கவலைப்படுங்க. ஆக அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பலவீனத்துக்கு மற்றவங்கள காரணம் சுமத்த முடியாது. அவங்க என்றைக்கு விஜய் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்களோ அன்னைக்கு திரும்ப உஷாராக இருக்கணும். இவர் எப்போ உஷாராகிறார்? அக்டோபர் 27 விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு உஷாராகிறார். நீ அப்பயே அவதானிக்க தவறிட்டீங்க. இல்லை, விஜயோட அரசியல் இந்த பாதையில் தான் போவோம். இந்த நேரத்தில் ஒரு மேடையை விஜயோட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா அதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது அப்பயே நீங்கள் உணர்ந்துருக்கணும். இல்லை, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க ஆரம்பிச்சிங்க, கடைசியில் இங்கே வந்து நிற்குது இது. ஆக இன்றைக்கு வந்து முழுக்க வந்து திமுக சொல்வதை கேட்டுத்தான் செயல்பட முடியும் என்ற நிலையில் விசிகா வந்து நிற்கிறது. திமுகவின் ஒரு அங்கமாக விசிகா மாறிவிட்டது. திமுகவில் நிறைய அணி இருக்குல்ல, மாணவர் அணி, தொழிலாளர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, அறிவுஜீவிகள் அணி, சினிமாக்காரர்கள் அணி, விளையாட்டு வீரர்கள் அணி, இந்த மாதிரி நிறைய அணி இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து இதுக்கு எதனா ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த அணி இது. வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னது? இது விசிகாவை சொல்கிறோம். அந்தளவுக்கு சிறுமைப்படுத்தணுமா இதை? வேற என்ன நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனை கூட்டணி கட்சிகள் யாருக்கும் வரல. மதிமுகவுக்கு வரல, இடதுசாரிகளுக்கு வரல, காங்கிரஸ்க்கு வரல. நான் சரியான உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இந்த அளவுக்கு நான் சொல்கிறது சிரமப்படுத்துறதுன்றது தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சிரமப்படுத்தலை. திருமாவையோ ஆதவ அர்ஜுனாவையோ யாரையுமே படுத்தலை. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இது. பொலிட்டிக்கலாக விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை கேவலமாக மோசமாக இருக்குது. நான் கேட்குறேன் உங்களை, கூட்டணி கட்சிகள் யாருக்கும் வராத இந்த சிக்கல் திருமாவுக்கு மட்டும் ஏன் வருது?
இன்னொன்று கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவால் பல நெருடல்கள் இருக்குது. சரியான உதாரணம் வந்து சாம்சங் பிரச்சனையில் சிபிஎம்முக்கு ஏற்பட்ட நெருக்கடி. அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது. இடதுசாரிகள் எடுத்திங்கன்னா தொழிலாளர்களோட ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க், திருமாவுக்கு வந்து தலித் ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க், மதிமுகவெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. காங்கிரஸுக்கு வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க். இதில் வந்து சிபிஎம்முக்கும் திருமாவுக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஓட் பேங்க். ஒன்று தலித் ஓட் பேங்க், இன்னொன்று தொழிலாளர் நல வங்கி. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் திமுக அரசு எவ்வளோ தூரம் தொழிலாளர் விரோத போக்கை கடைப்பிடிச்சதுன்னு சிபிஎம்மே பதிவு பண்ணியிருக்கு. போய் அவங்க போராட்டத்தில் உட்காடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுகிறாரு, வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கின பிறகு பிரச்சனையை தீர்த்ததற்காக, சாம்சங் பிரச்சனையை தீர்த்ததுக்கு முதலமைச்சருக்கு நன்றின்னு போய் பொன்னாடை போத்திட்டு வராங்க. எந்த பிரச்சனையும் தீரல, ஒரு முன்னேற்றமும் இல்லை. 2 வாரம் பொறுத்து திமுக தொழிலாளர் விரோத அரசுன்னு அதே சிபிஎம் வந்து தீர்மானம் நிறைவேற்றுது. இப்படி ஒரு வெக்கங்கட்ட அரசியல் கடந்த காலத்தில் நடந்தது கிடையாது. பிரச்சனையே தீராமல் முதலமைச்சருக்கு போய் நீ நன்றி தெரிவிக்கிற. சரி, நன்றி தெரிவித்து அதோடு விட்டுருக்கணும்ல. 2 வாரம் பொறுத்து தொழிலாளர் விரோத அரசுன்னு எதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற? 1 இன்ச்சு கூட நகரில் அரசு உங்களை ஏமாற்றிருக்கு. 4 நாளைக்கு முன்னால் ஹைகோர்ட்டில் வரும்போது கூட அந்த தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறத பற்றி 6 வாரத்துக்குள்ளே அரசு முடிவு செய்யணும், லேபர் டிபார்ட்மெண்ட் முடிவு செய்யணும்னு கோர்ட்டு ஆர்டர் பண்ணுது. நான் இந்த பாயிண்ட்டை எங்கே வந்து நிறுத்துகிறேன்னா, இந்த மாதிரி அவங்களோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்க சுச்சுவேஷனில் கூட சிபிஎம் அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்க கட்டத்தில் கூட முதல்ல நன்றி தெரிவித்தாங்க சிஎம்முக்கு. அதுக்கு பிறகு கண்டன தீர்மானம் போட்டாங்க. அரசு வந்து ஏமாத்திடுச்சு, இது தொழிலாளர் விரோத அரசுன்னு கண்டன தீர்மானம் போட்டாங்க. ஆனால் கூட்டணியை பற்றி அந்த கட்சியில் இருக்க யாருமே பேசலை. புரியுதா? அவங்க கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது, மக்கள் விரோத அரசு தொழிலாளர் விரோத அரசுன்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆனால் கூட்டணியை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சிபிஎம்மில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் கட்சி தலைவர்கள் யாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது மெயின் ஃபைட்டு பிஜேபின்னும் போது இந்த கவர்மெண்ட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் உங்கள் கட்சியில் என்ன நடக்குது? அதிகாரத்தில் பங்குன்னு சிபிஎம்மில் யாராவது கேட்டாங்களா? கேட்டது நீங்கள். மன்னராட்சின்னு சிபிஎம்மில் யாராவது பேசுனாங்களா? பேசுனது நீங்கள். ஒரு குடும்பம் தான் எல்லாத்தையுமே வந்து சினிமா துறையை கட்டுப்படுத்துன்னு சொன்னது யார்? நீங்கள். இப்போ இவ்வளவையும் சொல்லிவிட்டு அந்த கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்? இல்லை, அது யாதவ் அர்ஜுனா தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாரு அப்படின்ற கோணத்தில் எடுத்துக்கலாம்ல. ஏன்னா விசிகாவுடைய குறிப்பாக மற்ற எந்த தலைவருமே பேசாத திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இதுக்கு எதிர்வினையாற்றிட்டே தானே இருக்காரு. இது அலோவ் பண்ணது யார்? அப்போ திமுக அவர் திருமா கண்ட்ரோலில் கட்சி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அதை தான் சிபிஎம் தான் ஒரு உதாரணத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். கூட்டணிக்குள்ளே 5-6 கட்சி கேளுங்க. கூட்டணிக்குள்ளே 5-6 கட்சிங்க இருக்குது. எந்த கட்சியிலையும் வராத பிரச்சனை உங்களுக்கு வருது. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் கோர் ஓட் பேங்க் இருக்குது. அந்த கோர் ஓட் பேங்க் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆனால் கூட சிபிஎம்லேருந்து இப்படிப்பட்ட குரல்கள் வரல. கட்சி ஒரு வாய்ஸில் தான் பேசுது. தீர்மானம் பொதுவான தீர்மானம். இது வந்து தொழிலாளர் விரோத அரசுன்னு, குடும்ப கட்சின்னோ, இது வந்து மன்னராட்சின்னோ, தனியாக நம்ம வேறு கூட்டணி போகணும், இந்த கூட்டணியிலேருந்து விலகணுன்னோ, அதிகாரத்தில் பங்குனோ சிபிஎம்லேருந்து யாருமே பேசலை. ஒரு குரலில் கட்சி பேசுது. ஆனால் விசிகாக்குள்ளே இவ்வளோ பேச்சு வருது. சரி, இவ்வளோ பேச்சு வருதில்ல, இது தனிப்பட்ட ஒரு நபரோட கருத்துன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு அபத்தமான அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா மெயின் இஷ்யூவில் நீங்கள் ஒரு குரலில் தான் பேச முடியும். மற்ற இஷ்யூவில் எப்படி வேணால் பேசலாம். அதுதான் நான் சொன்னேன், சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிச்சு, வெள்ள நிவாரண பணிகளில் தொய்வாக இருப்பு இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இப்படிலாம் நீ எதாவது கதை அழிந்தினா கூட விட்டுருவாங்க. தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் கூட திமுக சீரியஸாக எடுத்துக்காது. ஆனால் நீங்கள் பேசுகிறது மன்னராட்சி, பிறப்பால் தான் முதலமைச்சர், குடும்பம் வந்து சினிமா துறையை கட்டுப்படுத்துது, 25% ஓட்டு வாங்கினா இனிமேல் தனியாக ஆள முடியாது, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் கேட்டால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? இது வந்து தனிப்பட்ட ஒருத்தரோட கருத்து சுதந்திரம்னு சொன்னால் இதை விட அபத்தமானது எதுவுமே இருக்க முடியாது. லக்ஷ்மண் ரேகான்னு ஒன்று இருக்குது. எல்லா விஷயத்துலையும் உனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கக்கூடாது. எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், அவருக்கு இருக்கலாம். ஒரு கட்சியில் இருக்கவருக்கு கோர் இஷ்யூஸில் கூட்டணியில் இருக்கும்போது தனிப்பட்ட கருத்து கிடையாது. இல்லை, எதிர்கட்சியினுடைய குரலாக இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா பேசுனது தான் இங்கே பிரச்சனையா இருக்கலாம். எஸ், அதை நீ எதிர்கட்சியாக இருந்துட்டு பேசணும், கூட்டணி கட்சி இருந்துட்டு பேசக்கூடாது. ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சுக்கள், கிளப்பிய விஷயங்கள், அவர் முன்வைத்த வாதங்கள் எல்லாம் சரி என்பது என்னுடைய கருத்து. அது மன்னராட்சியாக இருக்கலாம், ஒரு குடும்பம் தான் சினிமா துறையை கட்டுப்படுத்துதுன்றது இருக்கலாம், 25% ஓட்டை வாங்கிட்டு இனிமேல் தனியாக ஆள முடியாது, கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது இருக்கலாம், தலித்துகளுக்கு மீதான தாக்குதல்களுக்கு நீதி கிடைக்கல, தலித்துகள் மீதான தாக்குதல்களை நாளும் பொழுதும் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னது இவை அத்தனையும் உண்மை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர் சொன்னது அத்தனையும் உண்மை, ஆதவ அர்ஜுனா சொன்னது அத்தனையும் உண்மை. ஆனால் அதை அவர் சொல்கிறது தான் பிரச்சனை. அப்போ இது இப்படி தான் வந்து முடியும். நான் கேட்குறது, திருமா வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டினார், இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது.
இன்றைக்கி இது அவமானம் இல்லையா? விசிகாவுக்கு இது வந்து ஆதவ அர்ஜுனாவை நீக்கியது. இன்றைக்கு முதல்ல ஆதவ அர்ஜுனாவை இப்படி பேச அலோவ் பண்ணது ஒரு தவறு. இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து திமுகவின் நிர்பந்தத்தால் தான் இவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்டால் கூட தெரியுது. இது விசிகாவுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு, ஒரு இழுக்கு. அவங்களுடைய வரலாறுல இது ஒரு கரும்புள்ளி தான். இன்னொரு கட்சியோட அழுத்தத்தில் உங்கள் கட்சி நிர்வாகி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஒன்று நீங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும், இல்லை இப்போ நடவடிக்கை எடுத்துடக்கூடாது. நீங்கள் ரெண்டையும் அலோவ் பண்ணுறீங்க. கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் இல்லாத ஒரு 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 நிகழ்வு, ஒரு சம்பவம் விசிகாவுக்கு ஏன் வருதுன்னா கேட்குறீங்க. அப்போ விசிகா வந்து அவர்களுக்கான தகுதியை இல்லை அவர்களுக்கு வேண்டிய இடத்தை கேட்டு பெறுவதற்கான அந்த போரை ஸ்டார்ட் பண்ணுறதுல மற்ற கூட்டணி கட்சிகளை விட இவர்கள் அதில் ஈடுபடுவதற்கு தயாராகி விட்டார்களோ, அது ஒரு பனிப்போராக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது உண்மை. நீங்க சொன்ன அந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு அது உண்மை. இதை ஒரு சேஃப் கார்டாக வச்சு. ஆமாம், திமுகவால் தான் அவங்க ஜெயிச்சாங்கிறது உண்மை. அதுக்காக கொத்தடிமையாக இருக்க முடியாது. எங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கன்றார் அவர். நான் என்ன சொல்கிறேன், அவர் வெளியில் போயிடலாம், ஆதவ அர்ஜுனா வெளியில் போயிடலாம், விசிகாவும் அடங்கி போயிடலாம். ஆனால் அவர் கிளப்பிய கேள்விகள் இருக்குல்ல, அது நிற்கும், அது பேசப்படும். ஆதவ அர்ஜுனாவை நீக்கிட்டீங்க, நாளைக்கு அரசியலேருந்து இல்லாமல் அவர் காணாமல் போகலாம். விசிகா அப்படியே திமுக கிட்ட டோட்டல் சரண்டராக இனிமேல் வந்து அமைதியாக மதிமுக மாதிரி கொடுக்கறத வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் திமுக சொல்கிறத கேட்டுட்டு ஜாலரா போட்டுட்டு போயிடலாம், நடக்கும். ஆனால் ஆதவ அர்ஜுனா கிளப்பி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கல, விகடன் குழும விழாவில், அம்பேத்கர் விழாவில் விஜய் மேடையில் வச்சுட்டு ஆதவ அர்ஜுனா எழுப்பிய கேள்விகள் மேலும் மேலும் வரும் நாட்களில் வலுப்பெறும். உண்மையை தானே பேசியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையோட 2 கோணம். ஒன்று விசிகா திமுக உறவில் ஏற்படுத்தின விரிசல், அதுக்கு இப்படி தான் முடியும். அது கூட்டணியில் தொடரணுன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இந்த நிலைமைக்கு காரணம் திருமா, நீங்கள் அவரை பேச அனுமதிச்சிருக்கக்கூடாது. ஆதவ அர்ஜுனா இந்த அளவு பேச திரும்ப அனுமதிச்சிருக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சாருன்னா அவரை நீக்கியிருக்கக்கூடாது. ஒரு பக்கம் அனுமதிச்சு இன்னொரு பக்கம் அவர் நீக்கிறாருன்னா என்னது இது? இல்லை, இந்த பேச்சினுடைய இந்த விவகாரங்கள்லாம் பூதாகரமாக முடியுது. ஆதவ அர்ஜுனா பேசிய பிறகு கட்சிக்குள்ளேயே வந்து பல்வேறு சலசலப்பு ஏற்படுது. சில கட்சிக்குள்ளே 2 கருத்து இருக்குது. ஆமாம், ஒரு கருத்து அவர் பேசுனது தப்புன்றான், ஒரு கருத்து சரின்றான். கரெக்டு. ஆமாம். இப்போ அந்த விஷயத்தோட நம்ம சேர்த்து திருமாவளவன் அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. அவர் சொல்லும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு இப்போ 4 எம்எல்ஏ இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 6 எம்எல்ஏ வந்துட்டால் என்ன முன்னேற்றத்தை கண்டுற முடியும், அதனால எந்த மாற்றம் வந்து நினைக்கிறீங்களா? அதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி அரசியல் களத்தில் அடுத்த கட்டமாக நம்ம நகர்ந்து போகணும்னு அப்படி வந்து நினைக்காதீங்க, நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கருத்துலேருந்து பின்வாங்குற மாதிரியான ஒரு தொனியில் பேச. அது இப்போ ஸ்ட்ராட்டஜி அவர். ஏன்னா இப்போ திருமா வந்து பேக் ஃபுட்டில் இருக்கார். இது என்னதான் இருந்தாலும் இந்த நடவடிக்கை திருமாவுக்கு இது ஒரு அவமானம். நிச்சயமாக அவர் தான் வந்து இந்த நிலைமைக்கு காரணம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் திருமா அவர்கள் அனுமதிச்சிருக்கக்கூடாது. யாரை? ஆதவ அர்ஜுனாவை இந்த அளவுக்கு பேச அனுமதிச்சிருக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கக்கூடாது. அவர் ஒரு பக்கம் அனுமதிச்சுட்டு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா இது என்னது? இது இவர் ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டாருங்க, சும்மா கதைங்க அதெல்லாம். நான் தான் போக சொன்னேன்றாரு. அங்கே போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் நீண்ட அனுபவத்தில் உங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன பேசுவாருங்கிறது இவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியலைங்க. நான் தான் அவரை போக சொன்னேன்றீங்க, நீங்கள் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அவர் அங்கே அந்த மேடை ஏறினதுக்கு. அந்த மேடையில் ஏறினா அவர் இதை தான் பேசுவார். நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட வரலாறு தெரியும். வேறு யாரோ நாளைக்கு வன்னியரசோ ஷானவாசோ இருந்தால் கூட இதை பேசியிருக்க மாட்டாங்க. இவர் பேர் ஆதவ அர்ஜுனா. இவர் கடந்த 5 மாதமாக என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த லெவலுக்கு இந்த வளர்த்தது யார்? இந்த நிலைமைக்கு போயிட்டு நீங்கள் விட்டதுன்றது திமுகவுக்கு அவமானம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு அரசியல் பின்னடைவு, நிச்சயமாக அரசியல் பின்னடைவு. இது நீங்கள் ஒன்று அவரை அனுமதிச்சிருக்கக்கூடாது. அனுமதிச்சிங்களா? நடவடிக்கை எடுத்துருக்கூடாது. நீங்கள் ஒரு பக்கம் அனுமதிக்கிறீங்க, ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் தொண்டர்கள் வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் உங்களை எப்படி மதிப்பாங்க? எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? இல்லை, அந்த நம்பகத்தன்மையை காப்பாற்றுவதற்காக தான் இந்த இடைநீக்கம் அப்படிங்கிறது. இல்லையே, இது ரொம்ப தவறான வார்த்தை. இல்லை, நம்பகத்தன்மையை காப்பாற்றணும்னா நீங்கள் முதல்ல பேச அனுமதிச்சிருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பேச அனுமதித்தது. இவ்வளோ தூரம் பேசின பிறகு ரொம்ப கவனமாக பேசுங்க, நான் அறிவுறுத்திருக்கேன். என்னங்க அது? ஏங்க அந்த நிகழ்ச்சியே அரசியல் நிகழ்ச்சிங்க. அம்பேத்கர் யாருங்க? அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை. அரசமைப்பு சாசனம்னா என்னங்க? பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். சமகால அரசியலை பேசாமல் அந்த நிகழ்ச்சியில் பேச முடியாது. அம்பேத்கர் அங்கே போனார், இங்கே போனார், அவருக்கு இந்த அவமானம் அந்த அவமானம், அவர் புத்த மதத்தை தவிர இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய அரசியலோடு பொருத்தி பார்க்காம அம்பேத்கரோட வரலாறை பேசுறது, அம்பேத்கரியம்னு சொல்கிறாங்கல்ல, அது சாத்தியமே இல்லாது. அது ஒரு மோசடி, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது.
அரசியல் பேசாதீங்க. எங்கள் நிகழ்ச்சியே அரசியல் நிகழ்ச்சிங்க. அரசமைப்பு சாசனத்தின் தந்தை அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நீங்கள் தானே வாய்க்கழிய பேசுகிறீங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் நேச்சர் என்ன? பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அது இட்ஸ் அ பாலிடிக்ஸ், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். அங்கே போய் அரசியல் பேசாதுன்ற மாதிரியான ஒரு அபத்தமான ஆர்குமெண்ட் ஏதாவது இருக்க முடியுமா? எதுக்கு வந்து திரும்ப தண்ணியை ஏமாற்றிக்கிட்டு திமுகவை ஏமாற்றிக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு? அந்த விழாவில் அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? தயவு செஞ்சு சொல்லுங்கள். அது என்ன கதா காலட்சேபமா? மியூசிக் அகாடமியில் தான் டிசம்பர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் சங்கீத சீசன் வரும். அந்த மாதிரி அது வந்து சங்கீத சீசன். அது ஏங்க அந்த நிகழ்ச்சியே அரசியல் நிகழ்ச்சிங்க. அதில் அரசியல் பேசாதீங்கன்றீங்க. அது என்ன இலக்கிய நிகழ்ச்சியா, இல்லை சினிமா நிகழ்ச்சியா, இல்லை சங்கீத நிகழ்ச்சியா? அது இதில் பேசுறதுக்கு ஒரு முறை வேணாம். ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன பேசுவார்? இப்போ சமீப நாட்களாக அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை தான் அவர் பேச போகிறாரு. திமுகவை வச்சு நாராக கிழிக்க போகிறாருன்னு தெரியும். அதை நீங்கள் விரும்பியிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் பங்கேற்கவும் இல்லை. சரி, அவரை வந்து புத்திமதி சொல்லி பக்குவமாக பேசு அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போய் கலந்துக்க வேண்டியதானே? எத்தனை நாளைக்குங்க இந்த நாடகம்? எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் நடக்கும்ன்றேன். நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை வளர்த்து விட்டது தப்பு. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனாவை இவ்வளோ தூரம் பேச அலோவ் பண்ணது தப்பு. அலோவ் பண்ணிங்கல்ல, நடவடிக்கை எடுத்துடக்கூடாது. ஒரு பக்கம் அலோவ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஒன்று ஆதவ அர்ஜுனாவுக்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லை திமுக விசுவாசமாக இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. யாரும் பிரச்சனை தீரல. இது நீர் பூத்த நெருப்பாக ஏதாவது ரூபத்தில் மறுபடியும் வெடிச்சு வரும். அதில் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற அவர் ரியாக்ஷனை பார்ப்போங்க. இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய 2 கோணம் இருக்குது சார். இதில் ஒன்று ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு. ஆதவ அர்ஜுனா பேசியதுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய பேச்சு. ஏன்னா அவர் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸில் தான் இவரை எடுத்து பேசுகிறார். ஏன்னா வேங்கை விவகாரத்தை இவர் திருப்பி எடுக்கலாம் எடுத்து இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தால் அந்த வேங்கை விவகாரத்தெல்லாம் பார்த்து வெக்கி தலை குடிஞ்சிருப்பார் அப்படின்லாம் விஜய் 100% கரெக்டுங்க. விஜய் பேசுனது 100% கரெக்டு. 100% கரெக்டு. எல்லா விஷயத்தையும் சமகால சம்பவங்களோட தொடர்பு படுத்தி தான் பேசணும். அம்பேத்கர்ன்றதை வந்து அப்படியே வானத்தில் அப்படியே வந்து ஏதோ அந்தரத்தில் தொங்குற ஒரு விஷயமா அம்பேத்கரோட எழுத்துக்களை, அம்பேத்கரோட படைப்புகளை நீங்கள் பார்க்க முடியாது. சமகால அரசியலுக்கு அதை பொருத்தி பார்க்கணும். ஒரு சம்பவம் நடக்குது, பெரிய ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத குற்றம் கிடையாது. ஊரே சின்ன ஊர், சில கிலோமீட்டர் தான் இருக்கும். இதோ 2 வருஷம் முடியுது. நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வரும்போது ஒவ்வொரு தடவையும் வாய்தா மேலே வாங்குறீங்க. ஒரு நாகரிக சமூகம், ஒரு கவர்மெண்ட்டு வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். இன்ன வரைக்கும் உன்னால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. வழக்கை நடத்துறது லோக்கல் சிபிஐன்னு சொல்லக்கூடிய சிபிசிஐடி. அப்போ நியாயமான கேள்வி அது. அம்பேத்கர் இருந்திருந்தால் இன்று வெட்கி தலை குனிந்திருப்பார்னு. அதுக்கு பதில் சொல்லுங்களேன். நான் அதை தான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனான்ற தனி மனிதனை நீக்கிட்டீங்க. ஆதவ அர்ஜுனா எழுப்பிய கேள்விகள் அப்படியே தான் இருக்குது. அந்த இஷ்யூ அப்படியே தான் இருக்குது. ஒரு கருத்து என்பது கருத்தை சொல்கிறவனை கட்சியிலேருந்து நீக்கிறதாலேயோ, அவன் வாயை தைக்கிறதாலேயோ, இல்லை அவனை கொலை பண்ணுறதாலேயோ மறைஞ்சு போயிடாது. ஒரு கருத்துன்றது கருத்து. நீங்கள் சொல்லனா இவர் சொல்வார், நான் சொல்லணும் அவர் சொல்வார், அவர் சொல்லணும் இவர் சொல்வார். ஒரு கருத்து என்பது வெளியில் இருப்பது, புரிஞ்சுக்கோங்க. அந்த கருத்து, ஒரு கருத்துன்றது வெளியில் இருப்பது. அதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் சொல்கிறவன் வந்து ஒரு வாகனம் தானே அவன். அதனால தான் சொன்னேன், ஆதவ அர்ஜுனாவை நீக்கிட்டீங்க, வாயை அடிச்சிட்டிங்க, வெரி குட். அவர் எழுப்பின கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கு விசிகாவோட பதில் என்ன? அந்த கேள்விகள் எதுலேயுமே நியாயம் இல்லையா? போய் உங்கள் தொண்டர்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தி பாருங்கள். விசிகா தொண்டர்கள்கிட்ட, விசிகா எம்எல்ஏஸ் எம்பிஸ் கிட்ட சொல்லலை, அல்லது விசிகாவோட ஆஃபீஸ் பேரர்ஸ் கிட்ட சொல்லலை, நிர்வாகிகள் கிட்ட சொல்லலை, பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட சொல்லலை. சராசரி விசிகா தொண்டன் இருக்கான்ல, அவங்ககிட்ட இப்போ அவர் கிளப்பின அந்த 4 விஷயம் இருக்குல்ல, இது மன்னராட்சி, சினிமா துறையை ஒரு குடும்பம் தான் கண்ட்ரோல் பண்ணுது அரசியல் செல்வாக்க வச்சு, அதிகாரத்தில் 25 உன்னோட ஓட் ஷேர் 25%, அதிகாரத்தில் பங்குன்றது நியாயமான கேள்வி. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, தடுப்பதற்கு இந்த அரசு தவறிடுச்சு. இந்த 4 விஷயம் சொன்னார் ஆதவ அர்ஜுனா. இது சரியா தப்பான்னு கிரவுண்ட் லெவலில் களத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட விசிகா தொண்டன்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துங்க. ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்களே ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து ஓட்டெடுப்பு நடத்துங்க. அதுதானே பிரச்சனை. ஆதவ அர்ஜுனாவா பிரச்சனை? ஆதவ அர்ஜுனா வாயை அடிச்சிடலாங்க, தனிநபர் வாயை அடிச்சிடலாம். அந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போகுது விசிகா? அது இஷ்யூ சீரியஸ். ஒன்று
முதல்ல நீங்கள் அவரை தடுத்துருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன். இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கூடாது. ஒரு பக்கம் அவரை அலோவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக 5 மாதம் அலோவ் பண்ணிவிட்டு மேடை ஏறுற வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க. நான் தான் அவரை போக சொன்னேன். போகாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல நீங்கள். இது என்னங்க ரெட்டை வேடம் இது? இப்போ இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்ற ஒரு கோணமும் பார்க்குறாங்கல்ல. ஏன்னா விஜய் அவர்களுடைய பேச்சில் கடைசியாக பேசும்பொழுது நீங்கள் எருமா போடு 200 வெல்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2026க்கு தேர்தல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை தேர்தல் கணக்குகளையும் 2026ல் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு. இதற்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சும் இந்த அளவுக்கு ரொம்ப ராவாவே அடிக்கிறார். மன்னராட்சிக்கு 2026ல் முடிவு கட்டுறது தான் இலக்கு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது திருமாவை தாண்டி இங்கே வேற ஏதோ ஒரு அசைன்மெண்ட் ஆதவ் அர்ஜுனா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி வருது. இருக்கலாம், விஜயோட கை கோர்ப்பது அப்படின்னு இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. அஜெண்டா இல்லாத யாருமே கிடையாது. எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, விகடனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, திமுக ஒரு அஜெண்டா இருக்குது, ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம், விசிகா. திருமாக்கு என்ன அஜெண்டா அதை பற்றியும் பேசுங்க. மற்றவங்க அஜெண்டாலாம் தெளிவாக தெரியுது. திருமாக்கு என்ன அஜெண்டா? ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவை பேச விட வேண்டியது, இன்னொரு பக்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அந்த நடவடிக்கை கூட நேற்று என்ன சொன்னார்? நோட்டீஸ் அனுப்புவது பற்றி, ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவது பற்றி உயர்மட்ட குழு முடிவு செய்யணும். ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனீங்களா? சரி, உங்கள் கட்சி உள் விவகாரம், அதிகாரம் இருக்குது, நீக்கிறீங்க. பேச வச்சது யார்? இதெல்லாம் வரும் நாட்களில் பேசப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது என்று எவரும் நினைக்காதீர்கள். இது நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கசப்பு மேலும் மேலும் அதிகமாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எம்எல்ஏஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் வேணால் ஆதவ் அர்ஜுனா நீக்கத்தை கொண்டாடலாம். சராசரி விசிகா தொண்டன் மத்தியில் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு ஒரு பலத்த வரவேற்பு இருக்கிறது. அதை திருமா எப்படி சமாளிக்க போகிறார்? இதுதான் கேள்வி. புள்ளி வைக்கப்படலை, கம்மா தான் வைக்கப்படும். இது கமாங்க, அது எப்படிங்க புள்ளியாகும்? ஒரு எழுப்பின கேள்விகள் முக்கியமானவங்க. அரசியலில் வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, கிலோ கமா மட்டும்தான். அது புள்ளி என்றாலும் கூட 3 புள்ளி தான். 3 புள்ளி தான். அப்படி கரெக்ட். 3 புள்ளி. எஸ், யூஆர் ரைட். 3 புள்ளி தான். இஷ்யூ தானங்க மெயினு. அவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார், திமுகவில் யாரோ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினாருன்னா நீங்கள் ஓகே, அது பர்சனல் வெண்டேட்டான்லாம். அவர் கிளப்பினது அத்தனை இஷ்யூஸ். இது வாரிசு அரசியலிங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்கள் பேச மறுக்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் வந்து மகாத்மா காந்திக்கு பிடிச்ச அந்த 3 பொம்மை இருக்குல்ல, குரங்கு பொம்மை மாதிரி கூட்டணி கட்சிகள் மாறிடுச்சு. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே. எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம். இங்கே ஒரு மாநில அரசு இருக்குது, இவங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. இவங்க பல கடமைகளை தவறுறாங்க. இங்கே நிறையா பிரச்சனைகள் இந்த மாநில அரசோட தோல்வியால், தவறுகளால், இயலாமையால் வருது. அதை பேச வேண்டியதுதானே இந்த கூட்டணி கட்சிகளோட வேலை. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி. திமுக எதனா ஒரு விமர்சனம் திமுக மேலே நீதிமன்றங்களை வச்சா கூட திமுகவை விட இந்த தோழமை கட்சிகள் எதுக்கு முன்னால் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து வக்காலத்து வாங்குறாங்க? கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில் சிபிஐ விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா சிபிஎம் செய்தி தொடர்பாளர்கள் எதுக்கு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு சிபிஐ என்ன வானத்தில் வந்து கூச்சுதான்னு வெக்கங்கட்டு பேசுகிறாங்க? வெக்கங்கட்டு பேசுகிறாங்கல்ல சிபிஎம் செய்தி தொடர்பாளர்கள். அந்த இஷ்யூவில் நீ எதுக்கு போய் சிபிஎம் கவர்மெண்ட்டை காப்பாற்றுற? பிஜேபியா திமுகவான்னு வரும்போது கண்டிப்பாக திமுக பக்கம் தான் நிற்பாங்க. மாநில அரசு மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு போது ஸ்டாலின் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க. மாநிலத்துக்கு நிதி உதவி இல்லைன்னும் போது ஸ்டாலின் சொல்கிறது தான் கரெக்டுன்னு எல்லாரும் ஸ்டாலின் பின்னால் அணிவகுத்து நிற்பாங்க. மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய தவறு. கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் மாநில அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு. போலீஸ் உடந்த கல்லறி தூரத்தில் ஸ்டேஷன் வாசலில் போட்டு சாராயத்தை விற்றுருக்கான். அதில் தான் 70 பேர் செத்துருக்கான், 100 பேர் வந்து முடமாயி கிடக்கிறான். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சிபிஐக்கு மாற்றுறேன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு எழுதுனா சிபிஐ என்ன வானத்துலேருந்து குதிச்சுதான்னு சிபிஎம் செய்தி தொடர்பாளர்கள் உட்காந்துக்கிட்டு வெக்கங்கட்டு பேசுகிறாங்க. இது எவ்வளோ கேவலமான அரசியல் இது. கடந்த கால சிபிஎம் இப்படி கிடையாது. அது ஒரு சுயமரியாதை உள்ள சிபிஎம். இது கொத்தடிமையாக போன சிபிஎம். இது கூட்டணிக்குள்ள உனக்கு என்ன பேச்சுன்னு நான் கூட்டணியில் இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் அவங்க எலெக்ஷன் டைமில் மட்டும்தான். கடந்த காலத்தில் சிபிஎம் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு தீர்ப்பு வந்துன்னா அதை வரவேற்கும். நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? முட்டு கொடுக்குறதுன்றதை தாண்டி இன்னும் மோசமான விமர்சனம் அது வேண்டாம். அப்போ இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுன்னும் போது கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கடமையை தவறி நிற்கிறாங்கன்னும் போது தானே விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் வரும்போது மக்கள் அவங்க பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. அரசை கேள்வி கேட்க ஒருத்தருக்காவது தைரியம் இருக்கான்னு சாமானியன் கேட்குறான். அந்த இடத்துல விஜய் வந்து நிற்கிறார். அவர் அரசியல் முழுசாக அது நல்லதா கெட்டதா, அது விளங்குமா உருப்பிடா அதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி இந்த அரசை எடுத்து அவர் கேள்வி கேட்குறாருல, அது இடதுசாரிகளும் விசிகாவும் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா விசிகா விஜய் பக்கம் ஏன் மக்கள் திரும்ப போகிறாங்க? அப்போ இது கூட்டணி கட்சிகளோட தோல்வி. எல்லாத்துக்கும் நீ மோடியை சொல்ல முடியாது.
மாநில அரசுன்றது வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டின்றதுலாம் அபத்தமான ஆர்குமெண்ட், அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். மாநில அரசுகளுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, திமுக ஆதரிக்கக்கூடிய சில நண்பர்கள் சொல்கிறாங்க, இது வந்து திமுக மாநில அரசுக்கு வந்து குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட் அது, உள்நோக்கம் கொண்ட ஆர்குமெண்ட். மாநில அரசுகள் நிறையாவே அதிகாரம் இருக்குது. அப்படி நான் கேட்குறேன், அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அது குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி அதிகாரம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்கு விமர்சிக்கிறீங்க? எதுக்கு அவர் விமர்சிக்கிறீங்க? கடந்த காலங்களில் இன்ன வரைக்கும் விமர்சிக்கிறீங்களே. உங்கள் ஆர்குமெண்ட்னா நீங்கள் எதுக்கு எடப்பாடி விமர்சிக்கிறீங்க? அதிமுக எதுக்கு விமர்சிக்கிறீங்க? அந்த முரண்பாடு புரியுது இல்லை? அப்போ இதை மக்கள் கேட்பாங்கல்ல. எப்போ யார் திமுக விமர்சனம் பண்ணாலும் நீ சங்கி, நீ பிஜேபி, நீ உடனே அங்கே புல்டோசர் எடுத்துகிட்டு போயிட்டான், அதை கேட்டியா? இங்கே பாலியல் வன்முறை நடக்குது ஊபியில், அதை கேட்டியா? ஹரியானாவில் ஒரு நடக்குது பற்றியா, வந்து விவசாயிகள் மேலே பிஜேபி கவர்மெண்ட் துப்பாக்கி சூடு நடக்குது, அதை கேட்டியா? அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் வரும்னு கேட்குறான் இன்றைக்கி காலையில், அதை பற்றி நீ பேசினியா? இந்த ஆர்குமெண்ட் பூரா, அதாவது இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்களை, திமுக அரசாங்கத்தோட தோல்விகளை, இங்கே நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை மறைக்கிறதுக்கு பிஜேபின்ற கேடயத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி அதுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுப்பது திமுக கூட கிடையாது. இந்த பாவத்துக்கு துணை போகிறது பெரிய அளவில் இந்த கூட்டணி கட்சிகள், 2 இடதுசாரிகளும் விசிகாவும். இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாதுன்னுவாங்கல்ல, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் இப்போ வந்து ஏங்க அவருக்கு ட்ராக்ஷன் கிடைக்குது? விஜயோ ஆதவர்ஜனாவோ பேசும்போது என் மக்கள் ரசிக்கிறாங்க. அது நீங்கள் ஒழுங்காக எதிர்கட்சியாக இருந்திருந்தீங்கன்னா, 2 இடதுசாரிகளும் விசிகாவும், விஜய் மாதிரி ஒரு கேரக்டருக்கு தமிழக அரசியல் இடமே கிடையாதுங்க. ஆகவே இது எதிர்கட்சிகளின் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளின் தோல்வி. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. பிரச்சனை முடிவுக்கு வந்துடுதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆதவர்ஜனா நீக்கத்தோட விசிகா திமுக உறவில் வந்து சுமூக நிலை வந்து விட்டதுன்னு நினைக்க வேணாம். ஒரு கமா போடப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக இது ஒரு போர் நிறுத்தம்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். அந்த கமாண்ட்ற புள்ளியிலிருந்து ஒரு ஃபைனலாக ஒரு கேள்விங்க சார், அதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கேள்வியும் கூட. இப்போ ஒரு பக்கம் வந்து இன்று ஆதவர்ஜுனாவை இடைநீக்கம் செய்த இதே திருமாவளவன் தான் எனக்கு முதல்வர் கனவு உண்டு, எங்களின் குரல் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதையும் சொல்லியிருக்கிறார். டிவிக்கே 2ஆம் இடத்திற்கு கூட வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். ஸோ இதை வச்சு இன்றைக்கி கூட நான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வைக்கிறது, தினமலர் பேப்பரில் இன்றைக்கி காலையில் வந்த ஒரு விஷயம், திருமாவளவன் டபுள் கேம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறார். ஸோ அந்த டபுள் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பக்கம் இதுவரைக்கும் பிசிகா இருக்கிற இந்த படியிலேயே இருக்கக்கூடாது, அடுத்த படிக்கு போக வேண்டும், தங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும். அந்த புள்ளியில் இருந்து திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம் ஒரு விஷயம் திமுகவை நோக்கி தங்களுக்கான டிமாண்ட்ஸை வைக்கிறது, அதற்கான செயல்பாடுகள், ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இது. இன்னொரு பக்கம் விஜய் கூட ஆதவர்ஜுனாவினுடைய தோழமை, இது வந்து 2 பக்கமும் ஒரு வகையில் துண்டு போடுற மாதிரி அவருடைய அரசியல் கணக்கு அப்படின்னு இதை பார்க்கலாமா? அந்த கோணத்தில் நீங்கள் அவருடைய விசிகாவினுடைய நகர்வுகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஆதவர்ஜுனா விஷயத்தில் அவரோட செயல்பாடுகள் முழுக்க நம்பகத்தன்மை அல்லாதவையாக இருக்குது. அதாவது வெளிப்படையாக சொல்கிறதுனா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஆதவர்ஜுனா பேசியது திருமாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் பேசியிருக்க முடியாத பேச்சு, புரிஞ்சுக்கோங்க. அதுலேயே எல்லாம் வந்துடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏ எம்பிஸ் நெருக்கிறாங்க அவரை, வேறு வழி இல்லாமல் நீக்கிறார், அவ்வளோதான். அதனால் தினமலர் இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி கட்டுரை டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் எஸ், அதுதான் நிலைமை என்னன்றதை தெளிவுபடுத்துது. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதுக்கு இன்னும் பெரிய பரிமையாளர்கள் பொழிப்புரையோ இவ்வளோ தூரம் தொண்டை தண்ணி கீழே கத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், டிஎம்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டி, 75 வருஷ கட்சி, ஆட்சியல்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது, எப்படி நிர்வாகத்தை நடத்தணும், கையில் அதிகாரம் இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்தணுன்றது திமுக ரொம்ப நல்லாவே தெரியும். இது என்னன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் யார் சொல்லி நடக்கலான்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கட்சிக்குள்ளேருந்து அவங்களுக்கு 1% கீழே தாங்க ஓட்டு, 0.75% என்பது அவங்க ஓட்டு, லெஸ் தென் 1% தான் அவங்க ஓட்டு. அப்போ அந்த கட்சியில் உள்ள ஒருத்தர் இப்படி பேசுகிறாருன்னா அது அவருக்கு பதவி 1 வருஷத்துக்கு கூட ஆகலை. ஏங்க அவர் வரும்போதே டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக வராருங்க. அந்த கட்சியில் 20 வருஷமாக இருக்க வன்னியரசும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், ஷானவாசும் துணை பொதுச் செயலாளர், ஆதவர்ஜுனாவும் துணை பொதுச் செயலாளர். வரும்போதே ஒரு லேட்ரல் என்ட்ரி, மோடி லேட்ரல் என்ட்ரி பண்ணுறாருல கவர்மெண்ட்டில், அந்த மாதிரி விசிகாவில் லேட்ரல் என்ட்ரி இவர். மோடி பண்ணுறதெல்லாம் இவங்க கட்சியில் பண்ணுவாங்க. லேட்ரல் என்ட்ரியில் வரவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அது யாரோட ஆசீர்வாதம் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொரு உபரி தகவலையும் சொல்கிறேன் கடைசியாக, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பொருளாதார கோணம் உண்டு.
யாரோ லெனினோ மார்க்ஸோ யாரோ சொன்னது, ஃபார் எவரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தேர் இஸ் அன் எக்கனாமிக் ஆங்கிள். அப்படியே கேமராவை கட் பண்ணி கொஞ்சம் பின்னால் கொண்டு போங்க. மார்டின், லாட்ரி கிங் மார்டின், அவர் வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் பற்றின விஷயம் வெளியில் வரும்போது எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்துருக்காருன்னு வருது. பிஜேபிக்கு 1500 கோடி கொடுத்துருக்காரு, திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்காரு. அதிக 509 கோடி அதிகாரப்பூர்வமாக திமுக கொடுத்துருக்காரு மார்டின். அந்த மார்டினோட நெருங்கிய உறவினர் தான் ஆதவர்ஜுனா, அவருடைய மருமகன். இந்த தகவலை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு புதிய கோணம் கிடைக்கும். அந்த கோணம் சரியான கோணமாக கூட இருக்கலாம். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் கேட்டிருக்கிறேன்.